அனைவருக்கும் வணக்கம். இந்த வர திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா கார்த்திகை சோமவாரம் 4வது வாரம், அதோடு சேர்த்து சங்கடகர சதுர்த்தியும் வருதுங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் திங்கட்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நல்ல நாள். ஏன் இதை நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, முழுமுதற் கடவுளான கணபதிக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தியும் சிவபெருமானுக்கு உரிய சோமவார அதாவது கார்த்திகை சோமவார திருநாள்லேயே வர்றது ரொம்ப விசேஷம். இந்த திருநாளில் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு 8ஆம் தேதி 8/12/2025 இந்த நாளில் நம்ம கணபதியை வேண்டி விரதம் இருந்து சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, விரதம் இருக்க முடியாதவங்க ஏதோ ஒரு நேரம் மட்டும் இருக்கலாம். இருந்துட்டு உங்களுடைய மனசார உங்களுடைய வேண்டுதல் முழுவதையும் ஒரே சங்கல்பமாக எடுத்து, அதாவது நிறைய வேண்டுதல்கள் இல்லாமல் ஏதாவது ஒரு வேண்டுதல் மட்டும் கரெக்டாக நீங்கள் மனதில் நினச்சி அதை வேண்டி அதை ஒரு சங்கல்பம் பண்ணி விநாயகர் முன்னாடி உட்கார்ந்து உங்களுடைய வேண்டுதலை பொறுமையாக, அதாவது நிதானமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிதானமாக சொல்லுங்கள். இதை நீங்கள் எப்போ சொல்லணும் அப்படின்னா, சாயந்தரம் 6:30 மணிக்கு எல்லா திருக்கோயில்கள்லேயும் சங்கடகர சதுர்த்தி பூஜை நடக்கும். முழுசாக அபிஷேகம் உட்கார்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் அலங்கார பூஜையும் நீங்கள் பாருங்கள். இதை பார்க்கும் பொழுதே உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் கணபதிக்கிட்ட மனசார விநாயகர்கிட்ட வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சால் அபிஷேக பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுங்க. இது கூடவே நீங்கள் கண்டிப்பாக அருகம்புல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அருகம்புல்லை உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே சொல்லி பிள்ளையாருக்கு அதை சாத்தி நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தையும் வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க. இது மாதிரி 3 சங்கடகர சதுர்த்திக்கு தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல் 100% நிறைவேறும். இது ஒரு சத்தியமான உண்மைங்க. ஏன் நான் இதை இவ்வளோ ஆணித்தனமாக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி நிறையா நம்ம சொந்தக்காரங்களாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி நிறையா பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கு, குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு, தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருக்கு. இதனால தான் இவ்வளோ நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். அருகம்புல் வச்சு பிள்ளையாரை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளுமே நீங்கி அவர் அருள் புரிவாருங்க. நீங்கள் மனசார நம்பி செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.